ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஈராவூர் பொன்னக்குடா ரோட்டால் சவுக்கடி வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ஈராவூர் நாலாங்குறிச்சி இது ஈராவூர் தமிழ் மகா வித்தியாலயம். இதால் திரும்பி இந்த ரோட்டால் நேராக போனீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது. நாங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த உள் ரோட்டால் போயிட்டு பொன்னக்குடா ரோட்டுக்கு போயிடுவோம். இந்த இடமெல்லாம் மக்கள் குடியிருப்புகள் அதிகமாக காணப்படுது. வீடுகள் எல்லாம் சரியான நெரிசலாக தான் இருக்கும். இந்த இடத்துல குறுகிய நிலப்பரப்புகளில் அதிகளவான மக்கள் வசிக்கிறாங்க. இந்த இடத்துல இதுதான் பொன்னக்குடா போகிற ரோடு. வலது பக்கத்தில் இருக்கிறது தான் ஈராவூர் ஹாஸ்பிட்டல். இதில் பழக்கடைகள் இருக்குது. இதில் இடது பக்கத்தில் திரும்பினீங்கன்னு சொன்னால் ஈராவூரில் தற்காலிகமாகிற சந்தை இதில் தான் இருக்குது. இங்கால குடியிருப்புகள் அநேகமாக குறைவு. இங்கே ரோட் டெவலப் பண்ணுறாங்க. ரோட்டை பெருப்பிச்சு ரோட் அகலமாக்குற வேலை நடக்குது. என்ன சொன்னால் இந்த பொன்னக்குடா கடற்கரைக்கு போகிறதுக்கு முதல் கார்மெண்ட்ஸ் இதில் புதுசாக திறக்க போகிறாங்க. இப்போ அந்த கார்மெண்ட்ஸுக்கான போக்குவரத்துகள் எல்லாம் பிரதானமாக இந்த வீதியில் தான் நடக்க போகுது. அதுக்காக இந்த வீதியை புனரமைப்பு செய்கிறது மிக முக்கிய வேலையாக காணப்படுறதால முதல் வீதி அபிவிருத்தி வேலையை தான் முதல்ல செய்கிறாங்க. இதெல்லாம் வீதி அபிவிருத்தி நடந்து கொண்டிருக்குது. முதற்கட்டமாக கார்மெண்ட்ஸு வரப்போகிற இடத்துல இருந்து இந்த இது வரைக்கும் ரோட் வேலையில் நடந்து கொண்டிருக்குது. அநேகமாக அதில் 3 அல்லது 4 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வீதி அகலமாக இருக்காங்க. இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது இடது பக்கத்தில்.
பாலம் ஒன்று வேலை நடந்து கொண்டிருக்கிறதால பாதையை உள்ளுக்கு மாற்றியிருக்காங்க. இதெல்லாம் முதல் அநேகமாக முழுக்க கான்கிரீட் ரோட்டாக தான் இருந்தது. அதை மாற்றி தான் இப்போ கார்பெட் ரோடு அடிக்கிறாங்க. இந்த ரோட்டில் இப்போ கொஞ்சம் வேலைகள் நடக்கிறதால மக்களோட நடமாட்டமும் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. இதுக்கு முதல் இந்த ரோட்டில் எல்லாம் பெருசாக மக்களோட நடமாட்டம் இல்லை. இந்த கடற்கரையில் மீன் பிடிக்கிறாங்களும் மீன் கொள்வனவு செய்கிறதுக்கு போகிறாங்களும் தான் கூடுதலாக இந்த பாதையை பயன்படுத்துகிறது. இப்போ கவர்மெண்ட் சொல்லிட்டு வாரபடியாக கூடுதலாக இந்த இடங்களில் இருக்கிற காணிகளும் இப்போ அதிக விலைக்கு போகுது. இந்த ரோட் தான் சவுக்கடிக்கு போகிற ரோடு. இந்த இடங்கள்லாம் இப்போ புதுசாக கடைகள் எல்லாம் கட்டி இருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் இன்னும் டெவலப் ஆகிருக்கு இந்த இடமெல்லாம் கூடுதலாக. இந்த இடங்களெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த இடமெல்லாம் உள் ரோட்டுகள் உள்ளபடியாக இந்த ரோட்டுகளை பெருசாக கவனம் எடுத்து செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே கான்கிரீட் ரோட் தான். இங்கே எல்லாம் சங்க நடமாட்டமே இல்லை. பார்த்தீங்கன்னா வீதியில் எல்லாம் வரைச்சொடி போயிருக்கு. இங்கே அநேகமாக குடியிருப்பு இருக்கிற காட்டு பகுதியாக தான் இந்த இடங்கள் எல்லாம். ஓரளவு நடுத்தர வர்க்கத்தை இந்த மக்கள்லாம் இந்த இடங்கள் இருக்காங்க. இங்கெல்லாம் வெற்று நிலங்கள்லாம் கூடுதலாக காணப்படுது. இந்த இடங்களில் கஷ்டப்பட்ட மக்களும் இருக்காங்க. ஒரு சில குடும்பங்கள் சரியாக கஷ்டப்பட்ட நிலையிலையும் இருக்காங்க. இந்த இடங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் அத்தியாவசிய சேவையில் பெறலன்னு சொன்னால் சரியான கஷ்டம். எல்லா பாதைகளும் ஒழுங்கு இல்லை, அதுக்குரிய வசதிகள் ஒன்றுமே இல்லை இந்த இடங்களில். இதெல்லாம் மழை காலங்களில் சரியான தண்ணி போகிற இடம் வந்து நினைக்கிறேன். இதில் இவ்வளோ உயரமான ஒரு பாலம் போட்டிருக்காங்க.
இங்கெல்லாம் மணல் மண் தான் கூடுதலாக இருக்குது எல்லா இடத்துலையும். கால்நடையெல்லாம் கூடுதலாக பயன்படுத்துது இந்த வீதியாக நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் மாடுகள் தான் கூட நிற்கிது ரோட்டில். ஓகே, இதோட இந்த வீடியோ முடித்து கொள்வோம். இன்னொரு வீடியோ